Hello friends, இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றி பார்க்க போகிறோங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா என்னென்னா வேர்ட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அதாவது எழுத்து சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாங்க. அதாவது வேர்ட் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, அதாவது எழுத்து சம்மந்தமான அனைத்து வேலைகளையும். இப்போ எப்படி வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸில் இருந்துட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்குங்க. அதில் என்ன இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள சப்டிவிஷனில் வந்து என்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கும். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடலாங்க. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா நல்லா தான் சொல்லியிருக்கேன். வேர்ட் ப்ராசஸிங், அதாவது எழுத்து சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் நம்ம ஈஸியாக படியுங்க. இப்போ இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இதாங்க. இதில் வந்து ஒரு கோடு வந்து போது பாருங்கள். அதாவது ஒரு கோடு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா கர்சர்னு சொல்லுவாங்க. நம்ம டைப் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் வந்து இந்த கோட்டுக்கு மேலே தாங்க பிரிண்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ அதாவது வேர்ட் ப்ராசஸிங்னா எழுத்து சம்மந்தமான என்னன்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணணும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் டைப் பண்ணணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணணும். இந்த மாதிரி அதாவது எழுத்து சம்மந்தமான அனைத்து வேலைகளையும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? உலகத்தில் அனைத்து ஆஃபீஸ்லேயும் சரி, அனைத்து இடங்களிலும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி வந்து இதில் உள்ள கமாண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு கமாண்ட்ஸாக பார்ப்போங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் இருக்குது, அடுத்தது ஹோம் இருக்குது, அடுத்தது இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட் இருக்குது, ரிஃபரன்ஸு, மெயிலிங், ரிவ்யூ, வியூன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து மெனுன்னு சொல்லுவாங்க. இந்த மெனுவில் உள்ள கமாண்ட்ஸை ஒவ்வொரு கமாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து என்னுடைய மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய முதல் பார்ட்டுங்க. இது இந்த முதல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம். வேர்டுனா வேர்ட் ப்ராசஸிங்னு பார்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து இந்த ஹோம் பட்டனை பற்றி ஃபுல்லாக பார்ப்போங்க. ஜஸ்ட் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த கமாண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கமாண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹோம் பட்டன் ஓரளவு தெரிஞ்சாவே நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிங்க. இதில் ஒவ்வொரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன இருக்குன்னா ஃபாண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த போட்டு பாருங்க, ஃபாண்ட்டு. அதாவது ஃபாண்ட்டுன்னு நான் சொல்கிறது எழுத்துன்னு சொல்கிறது. இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதாவது ஃபாண்ட்டுன்னா என்னென்னா எழுத்துன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பலவிதமான ஸ்டைலில் வந்து டைப் பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்மளும் வந்து என்ன செய்யலாங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து பல ஸ்டைலில் வந்து டைப் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணியிருக்கேன், இந்த கர்சர் உள்ள இடத்துல தான் பிரிண்ட் ஆக போகுது. அதாவது இப்போ டைப் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு இண்டியன் அடிக்கிறீங்க, இப்போ அடித்து என்டர் தட்டுறேன். இப்போ இது வந்து எழுத்தினுடைய ஸ்டைலு. இப்போ எனக்கு வேறு எழுத்து, அதாவது ஃபாண்ட்டு வேணும்னா நேராக என்ன செய்ய வேண்டியது, ஹோம் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதுங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் ஒரு டாட் ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பல ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடிச்சிங்கன்னா வேறு மாதிரி வருது பாருங்கள். இதே மாதிரி ஃபாண்ட்டு ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஃபாண்ட்டு வேணும், திருப்பி அதே தான் ஹோமில் போய் அந்த ஃபாண்ட்டை போய் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைலு வேணுமோ, இப்போ ஒன்றும் ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குங்க. அந்த கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்ட்டு ஏகப்பட்ட ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டைல் வேணும், அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியதாங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களாங்க? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபாண்ட்டு பார்த்துருக்கோம். இந்த ஃபாண்ட்டை வந்துங்க ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து எப்படின்னா, டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ண வேண்டியது. இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம டைப் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் கொடுத்து ஒரு பேஜை டைப் பண்ண சொல்லியிருக்காரு, நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. டைப் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது என்ன செய்கிறீங்க, கஸ்டமர் கேட்குறீங்க பிரிண்ட் எடுக்கலாமான்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எழுத்து ஸ்டைல் நல்லா இல்லைங்க, வேறு ஸ்டைல் வேணும்னு செய்யலாம், நீங்கள் ஈஸியாக போய் மாற்றிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இந்த என்னென்ன நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணணும்.
செலெக்ஷன் என்னன்னா கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா போதும். கண்ட்ரோலையும் ஏயும் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடுங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, செலக்ட் ஆல்னு சொல்லுவாங்க. அதாவது செலக்ட் ஆல்னா நீங்கள் என்னென்ன கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோவா என்ன ஆகிடும், செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆகி முடிஞ்சோடனே நேராக போய் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றினீங்கன்னா எந்த ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். மாறுது பாருங்கள், நீங்கள் இங்கே மாற்ற அங்கே மாறுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், இப்போ எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இப்போ 2 விதமாக சூஸ் பண்ணுங்கள். ஒன்று டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணலாம், அல்லது டைப் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யலாம், ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கமாண்டு இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஃபாண்ட்டு பார்த்தாச்சிங்க. அடுத்தது ஃபாண்ட்டினுடைய சைஸுங்க. இப்போ நீங்கள் லெட்டர்லாம் அடிக்கும்போது பார்த்துருப்பீங்க, சில எழுத்து என்ன இருக்கும், சின்னதாக அடிச்சிருப்பாங்க, சில எழுத்து பெருசாக அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எழுத்து கொஞ்சம் பெருசாக அடிக்கணும், அப்போ நேராக என்ன செய்ய வேண்டியது, ஹோம் பட்டனுக்கு போங்க. அதில் போய் இந்த ஃபாண்ட்டு சைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், பக்கத்தில் நம்பர் 11 போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதில் பக்கத்தில் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பார் வரும். இதில் போய் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 36 சைஸ் வேணும், ஃபாண்ட்டு சைஸு. அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடித்து பாருங்கள், புருணை இந்த அடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதனுடைய சைஸ் எல்லாம் 36, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி நான் இந்தியன் அடிச்சிருக்கேன், இந்த எழுத்தை மாற்றுன்னு. அப்போ என்ன செய்யணும், மவுஸ் பாயிண்டர், அதாவது இந்த ஒரு ஐ சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மவுஸ் பாயிண்டர் சொல்லுவாங்க. நீங்கள் மவுஸை நவுத்துனீங்கன்னா, அது கம்ப்யூட்டரில் இருந்து மவுஸை நீங்கள் நவுத்துனீங்கன்னா என்ன செய்யும், இந்த மாதிரி ஐ சிம்பிள் வரும். இதுக்கு பேர் மவுஸ் பாயிண்டரு. இந்த பாயிண்டரை கொண்டு போய் அந்த வேர்டு மேலே வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். அந்த வேர்டு மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு என்ன செய்யும், செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நேராக போய் என்ன செய்ய வேண்டியது, ஹோமில் போய் என்ன செஞ்சிட வேண்டியது, அந்த ஃபாண்ட்டினுடைய சைஸை மாற்றிக்கிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெருசாகியாச்சு. இப்போ எனக்கு பெருசாகியாச்சு, எனக்கு திருப்பி சின்னதாக வேணும் என்ன செய்யணும், அந்த ஃபாண்ட்டை அந்த ஐஎஸ் சிம்பிளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் ஹோமில் என்ன செய்ய வேண்டியது, ஹோமில் போய் சைஸை போய் குறைச்சிக்க வேண்டியது. இப்போ எனக்கு பாருங்க குறைச்சாச்சு, 16 குறைச்சிக்க வேண்டியது. இப்போ என்ன பார்த்துருக்கோம், 2 கமாண்டு பார்த்துருக்கோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதில் இப்போ 2 கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபாண்ட்டு பார்த்துருக்கோம், ரெண்டாவது ஃபாண்ட்டினுடைய சைஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது 3வது கமாண்ட் என்னென்னு பாருங்கள், இந்த ஏ போட்டிருக்கு பாருங்கள். ஏன்னா என்னென்னா க்ரோ ஃபாண்ட், அதாவது இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ், அதாவது இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாமா, பெருசு பண்ணிக்கலாமா. அப்படின்னா என்னங்க, இப்போ இந்த புருணைன்னு இருக்குங்க, இந்த புருணை எனக்கு ஒன்று பெருசாக வேணும். அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு இந்த ஒவ்வொரு நடையும் போய் ஹோமில் போய் இந்த ஏஐ கிளிக் பண்ண என்ன செய்யும், அந்த எழுத்து பெருசாகிட்டே வரோங்க. பெரிய ஏஐ கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிட்டு வரும். பக்கத்தில் ஒரு சின்ன ஏ போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஏஐ கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகிட்டு வரும். அது என்னது, டிக்ரீஸ் த ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் சைஸை சின்னதாகிட்டு வரலாம். இப்போ அதை கிளிக் பண்ணி சின்ன ஏ கிளிக் பண்ணிட்டு வாங்க, பார்த்தீங்களா சின்னதாகிட்டு வரும். இப்போ எழுத்து பெருசாக வேணும்னா இந்த பெரிய ஏஐ கிளிக் பண்ணிட்டு வாங்க, சின்னதாகணும்னா சின்ன ஏ கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகிட்டு வராங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பார்த்தாச்சு, ஃபாண்ட்டு பார்த்தாச்சு, ஃபாண்ட்டினுடைய சைஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம், இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டை வந்து பெருசு பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபாண்ட்டை வந்து சின்னது பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், சேஞ்ச் கேஸுன்னு இருக்குது. சேஞ்ச் கேஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. சேஞ்ச் கேஸ்னால் என்னென்னா, இப்போ நான் என்னங்க அடிச்சிருக்கேன், எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர் அடிச்சிருக்கேங்க. இப்போ கம்ப்யூட்டரில் உள்ள எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிச்சுன்னு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எல்லாமே செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் என்னத்தில் டைப் பண்ணியிருக்கேன் எல்லாமே, அதாவது கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் கொடுத்து ஒரு பேஜ் டைப் பண்ண சொல்கிறாரு, எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிச்சு விட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கேபிட்டல் லெட்டர் தேவையில்லை, எனக்கு ஸ்மால் லெட்டரில் தான் வேணும். அப்போ என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இந்த சேஞ்ச் கேஸுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்மால் லெட்டரில் வேணும் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. இப்போ நேராக என்ன செய்ய வேண்டியது, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் என்ன இருக்கு பாருங்கள், ஏ பக்கத்தில் ஒரு டாட் இருக்கு, டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே வரும். சென்டென்ஸ் கேஸ் வேணுமா, லோயர் கேஸ் வேணுமா, அப்பர் கேஸு, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, அடுத்தது டாகுல் கேஸ், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு லோயர் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், இதில் வந்து ஏன் வரலன்னா இந்த எழுத்து ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்குது. இப்போ வேறு ஸ்டைலில் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எழுத்து ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நான் வேறு ஸ்டைலில் டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வராதுங்க சரியா. இப்போ ஏரியல் பிளாக் எடுத்துக்கிட்டு இதில் அடித்து பாருங்கள். இப்போ நான் இந்தியன் அடிச்சிருக்கேன், புருணை,
பாகிஸ்தான், சிங்கப்பூர், இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கேங்க. இப்போ இதனுடைய எழுத்து எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா செலெக்ஷன் ஏ, அதாவது கண்ட்ரோல் ஏ போட்டுங்க, செலெக்ஷன் ஆகிடும். இப்போ நேராக போய் என்ன செய்ய வேண்டியது, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அப்பர் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே பெருசாகிடும். வந்துருச்சிங்களா? இப்போ எனக்கு சின்னது வேணும்னா ஹோமில் போய் இந்த டபிள்யூஏ கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் லோயர் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சின்ன எழுத்துல வந்துடும். இப்போ ஹோமில் போய் இப்போ 2 பார்த்தாச்சு. இதில் என்ன பார்த்துருக்கோம், ஒன்று லோயர் கேஸ் பார்த்தாச்சு, அப்பர் கேஸ் பார்த்தாச்சு. அடுத்த சென்டென்ஸ் கேஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன செய்யும், ஒவ்வொரு லைனுடைய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்டுன்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ பாருங்கள், இப்போ சிங்கப்பூர் இஸ் த சுமால் கண்ட்ரி இப்படி கொடுத்துருக்கேன். அப்போ இதில் வந்து இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நீங்கள் பிளாக் பண்ணிங்க. பிளாக் பண்ணிவிட்டு நேராக போய் ஹோமில் போய் இப்போ என்ன கொடுத்துருப்போ தான் டபிள்யூஏ கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அதாவது சிங்கப்பூரில் எஸ் வந்து கேபிட்டல் ஆகிடும், இஸ் வந்து ஐ கேபிட்டல் ஆகிடும், டியில் வந்து டி கேபிட்டல் ஆகிடும், சுமாலில் வந்து எஸ் கேபிட்டல் ஆகிடும், சியில் வந்து கண்ட்ரி சி, அதாவது கண்ட்ரியில் வந்து சி வந்து பெருசாகிடும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்கள், இந்த ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸ்னுடைய அதாவது கேபிட்டலைஸ் த ஈச் வேர்டு, ஒவ்வொரு வேர்டு என்ன செய்யணும், அதாவது கேபிட்டல் கூட மாறிக்குங்க. ஓகேங்களா? அடுத்து டாகுல் கேஸ்னா என்னென்னா ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போய் டாகுல் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பெருசுலாம் சின்னதாக, சாரி பெரிய எழுத்துலாம் சின்ன எழுத்தாயிடும், சின்ன எழுத்துலாம் பெரிய எழுத்தாக மாறிடுங்க. அதான் வந்து டாகுல் கேஸுங்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மொத்தம் வந்து 5 கமாண்டு பார்த்துருக்கோங்க. ஃபாண்ட்டு பார்த்துருக்கோம், ஃபாண்ட்டுடைய சைஸ் பார்த்துருக்கோம், இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் சைஸ் எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஃபாண்ட் சைஸ் எப்படி சின்னது பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது சேஞ்ச் கேஸ் பார்த்துருக்கோம். சேஞ்ச் கேஸ்லேயே ஒரு 5 கமாண்ட் இருக்குது. என்னது, கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் கேஸு, கேபிட்டலைஸ் த ஈச் வேர்டு, அடுத்து டாகுல் கேஸ், மொத்தம் 5 கமாண்ட் இருக்குது. அதில் இவ்வளோ கமாண்டு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த கமாண்ட் என்ன இருக்குங்க, இந்த பாருங்க பீன்னு இருக்கு பாரு. பி மீன்ஸ் என்னன்னா போல்டுங்க. பி மீன்ஸ் என்ன, போல்டு. போல்டுனா என்னன்னா நம்ம அடிக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யும், கொஞ்சம் தடிமனாக இருக்குங்க. அதாவது நம்ம டைப் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்யூட்டரில் உள்ளதை நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் புதுசாக டைப் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டுங்க. அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்பர் அடிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிறேன். இப்போ இந்த அடிக்கிறேங்க, இண்டியன் அடிச்சிருக்கேங்க. பார்த்தீங்களா? இப்போ எழுத்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள். இப்போ எழுத்து கொஞ்சம் எனக்கு தடிமனாக வேணும். தடிமனாக வேணும்னா கொஞ்சம் டார்க்காக வேணும், கொஞ்சம் திக்னஸாக வேணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் போய் இந்த ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் பீன் இருக்கு பாருங்கள், இந்த பியை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணி பாருங்கள் இண்டியன். என்னங்க டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்கும், கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. முன்னாடி உள்ளது மெலிசாக இருந்துச்சு, இந்த எழுத்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதான் வந்து போல்டுங்கிறது. அடுத்த கமெண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐ. ஐ மீன்ஸ் என்னென்னா இட்டாலிக்னு சொல்கிறதுங்க. இட்டாலிக்னா என்னென்னா எழுத்து கொஞ்சம் சாய்வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹோமில் போய் ஐயை சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஆன் ஆஃப் பண்ணுறது ஒரே கமெண்ட் தாங்க. ஒரு நடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு நடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த போல்டு தேவையில்லை, தூக்கிடுங்க, தேவையில்லை, திருப்பி தூக்கியாச்சு. இப்போ தூக்கிட்டு இப்போ பாருங்கள் அடுத்த இட்டாலிக்கு வேணும். இட்டாலிக்கு ஐயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அடித்து பாருங்கள், புருணைன்னு அடிங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது, கிராஸில் வரும். அதாவது எழுத்து வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இட்டாலிக்னு சொல்கிறது. இப்படி கிட்ட கொண்டு போனாலும் சொல்லுங்க உங்களுக்கு. நீ அந்த கிட்ட அந்த கர்சரை கொண்டு போய் அதாவது வச்சிங்கன்னா, மவுஸ் பாயிண்டரை வச்சிங்கன்னாவே அதோட மீனிங்கை கரெக்டாக சொல்லிடும். இட்டாலிக்னா கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அடுத்தது யூ. யூ மீன்ஸ் என்னென்னா அண்டர்லைன்னு சொல்கிறதுங்க. இப்போ அண்டர்லைன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீவ் லெட்டர்னு அடிக்கிறீங்க, இல்லை ஒரு அப்ளிகேஷன் அடிக்கிறீங்க, அப்போ மேலே வந்து என்ன செய்வீங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் அடிக்கிறீங்க, அப்ளிகேஷன் அடிச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணு, அப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் போய் அந்த யூஹெச் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கோடு வந்துடுங்க. இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடு போடுறதுலேயே பல விதம் இருக்குங்க. ஒன்று சிங்கிள் கோடு போட்டுக்கலாம், டபுள் கோடு இருக்குது, கொஞ்சம் தடிமனை வேணால் தடிமனாக போட்டுக்கலாம், டாட் விட்டு விட்டு வர்றது இருக்குது, இந்த டாட் விட்டு விட்டு இந்த மாதிரிலாம் பல ஸ்டைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிங்க,
செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இப்போ இது வந்து அண்டர்லைன் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? போல்டு பார்த்துருக்கோம், அடுத்தது அண்டர்லைன் பார்த்துருக்கோம், அடுத்தது இட்டாலிக் பார்த்துருக்கோம். மொத்தம் இதில் 3 கமாண்டு பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்னா ஸ்ட்ரைக் த்ரோ. ஸ்ட்ரைக் த்ரோன்னா நம்ம டைப் பண்ணுறது மேலே எழுத்து மேலே அப்படியே ஒரு கோடு வரோங்க, அடித்து வரும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ அந்த யூ வந்து யூவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், டுடே இஸ் குட் டே இப்படி அடிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த கமாண்டை சூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு வருங்க, அவ்வளோதாங்க. டுடே இஸ் குட் டே அப்படின்னு அடிச்சிருக்கேன். இப்போ அது மேலே ஒரு ஸ்டைலாக ஒரு கோடு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரைக் த்ரோங்கிறது. ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு திருப்பி அதே கமெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாங்க. ஒரு நட கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு நட கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுங்க. இப்போ இது வந்து என்ன சொல்லி பார்த்துருக்கோன்னா ஸ்ட்ரைக் த்ரோன்னு பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து X2ன்னு இருக்குது பாருங்கள். X2ன்னா என்னென்னா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது. சப்ஸ்கிரிப்ட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் பார்த்துருப்பீங்க, H2O, அதாவது வாட்டருக்கு உள்ள ஃபார்முலா. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச் கொடுத்துட்டேங்க, இப்போ கீழே வந்து 2 வரணுமா, சப்டிவிஷனில் வரணும். அப்போ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2 கொடுங்க, அதாவது சப்ஸ்கிரிப்டை போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2 கொடுத்து பாருங்கள், கீழே வருது பாருங்கள். திருப்பி வந்து என்னது? H2O, ஓ வந்து திருப்பி ஆன் நிறையா வரணும். அப்போ திருப்பி போய் ஆஃப் பண்ணிடணும். ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஓ கொடுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் டைப் பண்ணிக்கலாங்க. H2O இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுறதுனா அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்கிறேன் பார்த்துங்க, H2ன்னு அடிக்கிறீங்க, இப்போ ஹெச் கொடுத்துட்டோம். திருப்பி இந்த கமாண்டை சூஸ் பண்ணுறேன், சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு 2 கொடுத்துட வேண்டியது, H2. இப்போ ஓ வரணும், ஓனா திருப்பி ஆன் நிறையா வரணும். அப்போ திருப்பி போய் ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி ஓ கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? சப்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறதுங்க. ஓகேங்களா? அடுத்த பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா, இப்போ அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் பார்த்துருப்பீங்க, A² + B² அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப வந்து இப்போ ஏ கொடுத்தாச்சு, இப்போ ஸ்கொயர்ட் மேலே தானே வரணும், பவரில் தானே வரணும். அப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கமாண்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2 கொடுத்து பாருங்கள், வந்துருச்சிங்களா? திருப்பி ப்ளஸ் வந்து ஆன் நிறையா வரணும். அப்போ போய் திருப்பி ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் கொடுத்துட்டேன், திருப்பி பி கொடுங்க. இப்போ ஸ்கொயர்டு வேணும், திருப்பி போய் கிளிக் பண்ணிவிட்டு 2 கொடுங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கெமிஸ்ட்ரி ஃபார்முலா, அதாவது சப்டிவிஷனில் சப்பில் அடிக்கிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரிப்ட், அதாவது 2 சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். இப்போ பவரில் வர்ற மாதிரி இருந்தால் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுங்க. இந்த 2 கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். அதாவது இந்த ஏ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னது? இப்போ திருப்பி இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த பக்கத்தில் என்ன கமாண்ட் இருக்கு? டெக்ஸ்ட் எஃபெக்ட். டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட்டுங்க, எஃபெக்ட் கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதோ டைப் பண்ணிருக்கீங்க, சம்திங் எதோ டைப் பண்ணிருக்கீங்க, புருனை இஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரின்னு அடிச்சிருக்காங்க. இப்போ டைப் பண்ணிவிட்டு இதில் ஸ்டைலாக வேணும் எனக்கு. அப்போ இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் எப்படின்னு சொல்லியிருக்கேன், மவுஸ் பட்டனை வச்சுக்கிட்டு அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே செலெக்ஷன் ஆகிடும். இப்போ அடுத்தது போய் இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏ சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் எஃபெக்ட். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பல ஸ்டைல் காட்டுங்க. டெக்ஸ்ட்டில் வந்து பல ஸ்டைலில் காட்டுது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோ, போய் மாறிக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சு பாருங்க, புருனை இஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ திருப்பி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மவுஸை வச்சும் பண்ணலாம், இல்லைனா கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் செலெக்ஷன் தாங்க. பண்ணிக்கிட்டு நேரம் என்ன செய்ய வேண்டியது, இந்த ஏஐ கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டைலு வேணுமோ, உங்களுக்கு எந்த ஸ்டைல் தேவைப்படுதோ அதை கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பாருங்களேன், இந்த அவுட்லைன்லாம் அவுட்லைன்லாம் மாற்றுறதா இங்கே வேணும் மாற்றிக்கலாம். ஷேடோ மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஷேடோ எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், இந்த பாருங்கள் ஷேடோ சும்மா ஜஸ்ட் கொண்டு போனால் போதும், கர்சரை மேலே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும், அதே மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் எப்படி வேணும், இந்த கீழே ரிஃப்ளெக்ஷன் காட்டுறது பாருங்கள், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி இதில் வேணுமோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? இது வந்து டெக்ஸ்டுடைய ஸ்டைலுங்க.
எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ என்ன பார்த்தாச்சு, டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, ஃபாண்ட்டினுடைய கலருங்க. ஃபாண்ட்டினுடைய கலர் மாற்றுறதுங்க. இப்போ நம்ம அடிச்சிருக்க டைப் பண்ணியிருக்கோம் அந்த அந்த இதை மாற்றிடுவோம். இப்போ அதாவது இந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சாரி இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம். திருப்பி ஓப்பன் பண்ணிங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், இந்த கமாண்ட் இது அதாவது ஃபாண்ட்டினுடைய கலரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபாண்ட்டு கலர் எப்படி மாற்றுறதுன்னா, இப்போ டைப் பண்ணுறேன், இப்போ எல்லாமே பிளாக் கலரில் வருதுங்க. டைப் பண்ணுறேன், இப்போ எல்லாமே பிளாக் கலரில் வருது. எனக்கு ப்ளூ கலரோ ரெட் கலரோ வேணும்னா செய்யலாம். நீங்கள் போய் இப்போ டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து மாற்றிக்கிங்க. ஜஸ்ட் இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பல கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா மாறிக்கங்க. ஓகேங்களா? இப்போ திருப்பி வேணுன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ப்ளூ கலர் வேணுன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணிங்க. எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலரில் வந்துடும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இது ஃபாண்ட்டினுடைய கலருங்க, ஃபாண்ட்டு கலர். இது ஸ்டாண்டர்டாக என்னென்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இல்லாத கலர், இப்போ ஒரு 10-15 கலர் தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத கலர் தேவைப்பட்டுச்சுன்னா மோர் கலரில் போய் சூஸ் பண்ணிங்க. எந்த கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இது மோர் கலர்ஸில் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது அதிலே பாருங்கள், இப்போ கலர்லேயே வந்து ஃபாண்ட்டு கலர்லேயே என்ன இருக்குன்னு அடுத்தது கிரேடியன்ட் இருக்குது பாருங்கள். கிரேடியன்ட்னா இந்த மாதிரி ஸ்டைல் உள்ளதுங்க. அந்த கிரேடியன்ட்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பாருங்கள் எந்த மாதிரி வேணுமோ இது பண்ணிக்கலாம். அதில் மோர் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஏகப்பட்டது வருது பாருங்கள். டெக்ஸ்ட் கலரு, அவுட்லைன் கலரு இதெல்லாம் கொடுத்து மாற்றிக்கலாம். எந்த மாதிரி கலர் வேணுமோ கொடுத்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். கிரேடியன்ட் ஃபில்னு கொடுத்தீங்க அந்த மாதிரி வரும். ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஜஸ்ட் எந்த மாதிரி கலரில் மாற்றணும், இப்படி வேணுமா, இந்த மாதிரி ஸ்டைலில் தேவைப்படுது. அதாவது என்னது ப்ரிசெட் கலர்ஸு ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செட்டு வேணுமா, இல்லை கலர்ஸ் வேறு மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். எந்த மாதிரி கலரு இங்கே சம்பூர் பண்ணி வரும், அதாவது ஆட் பண்ணி வரோங்க, ஆட் ஆகிக்கும். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் இது பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டைல் ஷேடோ எப்படி மாற்றுறது இங்கே பாருங்கள். இந்த பர்சன்டேஜ்லாம் இது பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி ஷேடோ இது பண்ணிக்கும். ப்ரிசெட் கலர்ஸு எந்த மாதிரி என்னென்ன டிசைன் வேணுமோ கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஆட் ஆகிக்கோங்க. இந்த ஸ்டைலை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துங்க. இது எதில் இருக்குன்னா இந்த ஏயில் தாங்க இருக்குது. ஏயில் வந்து மோர் கலர்ஸ் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. இதில் கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு 4 பட்டன் இருக்குது பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்னா அலைன் டெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு சென்ட்ரு, அடுத்தது ரைட் சைடு ஜஸ்டிஃபை. ரொம்ப முக்கியமானதுங்க இது. இப்போ ஏதாவது ஒரு பாராகிராஃப் அடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் புக்கு ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. புக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும், 2 சைடும் ஒரே அளவாக அடிச்சிருப்பாங்க, டைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன ஜஸ்டிஃபைன்னு சொல்கிறது. ஜஸ்டிஃபைன்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், நெட்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நெட்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. சென்டர்னா சென்டர் அலைன்மெண்ட்டு, அதாவது ஒரு பேஜில் சென்டரில் வந்துருக்கும். லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும்.
அதே ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சமமாக இருக்குங்க. அப்போ ஜஸ்டிஃபை கொடுத்து அடிச்சிங்கன்னா அப்போ ரெண்டுக்குமே சமமாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு. ரைட் அலைன்மெண்ட் ரைட் சைடில் பாருங்கள் சமமாக இருக்கும். ரைட் சைடில் சமமாக இருக்கும். லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சமமாக இருக்கும், ரைட் சைடு மாறி இருக்கும். ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே சமமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணுங்க. எக்ஸாம்பிள் கரெக்டாக நம்ம அடிச்சிருந்தோம்னா கரெக்டாக வரும். ஜஸ்டிஃபைடு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக வரும். இப்போ இந்த இடம்லாம் இப்படி இருக்காது, இங்கேயும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு பாராகிராஃப் அலைன்மெண்ட் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தெரியும் உங்களுக்கு. இது வந்து அலைன்மெண்ட் சொல்கிறது. இந்த 4 கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஒன்று லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஓகேங்களா? இந்த அலைன்மெண்ட் இதில் கொடுத்து பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குன்னா புல்லட்ஸ்ன்னு இருக்குது. புல்லட்ஸ்னால் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு டைப் பண்ணுறீங்க, பயோடேட்டா அடிக்கிற ரெஸ்யூம் அடிக்கிறீங்க, அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க, எனக்கு இது தெரியும் அப்படி கொள்ளும்போது சில பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஸ்டைல்ஸாக இந்த மாதிரி புல்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த புல்லட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பல விதமான ஸ்டைலு புல்லட்ஸ் இருக்குது. எந்த புல்லட்ஸ் வேணுமோ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இதை போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி டைப் பண்ணுறீங்க, எஜுகேஷன், டாய்ஸ், ஃபுட்டு, ஸ்டேஷ்னரி, ஓகேங்களா, புக்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஸ்டைலாக வந்து இந்த ரைட் சிம்பிள் போட்டிருக்க இது பேர் தான் புல்லட்ஸுங்கிறது. வேறு நீங்கள் புல்லட்ஸ் மாத்திரத்தினால மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அப்படியே போய் அந்த புல்லட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிங்க. இப்போ இந்த அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ஏதோ டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேருனுடைய நேம் அடிக்கிறேன். ஜோசப்னு அடிக்கிறேன், ஜமால், காமில், சாகுல், ரோசன் அடிச்சிருக்கேங்க. இப்போ எனக்கு ஸ்டைலாக தேவைப்படுது. அப்போ அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த போய் இந்த இதுக்கு பாருங்கள் புல்லட்ஸ், இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கங்க. இப்போ இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சொல்கிறது புல்லட்ஸுங்கிறது. இப்போ புல்லட்ஸ் ஒன்று ஸ்டைல் வேணாலும் ஏகப்பட்ட ஸ்டைல் மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிறது ஓரளவு குறிப்பிட்ட ஸ்டைல் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதை மட்டும்தான் மாற்றுறோம். ஒன்றும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இருக்கு பாருங்கள், டிஃபைன் நியூ புல்லட்னு கொடுத்தீங்களா, டிஃபைன் நியூ புல்லட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்கள், பிக்சர் வேணால் பிக்சரை சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி பிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஆச்சு நல்ல பிக்சர் இருந்துச்சுன்னா அந்த டிசைனை எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த டிசைன் இல்லைன்னா அப்படி வெளில வந்துடுங்க. இதை விட்டு வெளில வந்துட்டு திருப்பி இருக்கு பாருங்கள், சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிள்ஸ் மட்டும் இந்த ஃபாண்ட்டினுடைய இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டை மாற்றிக்க வேண்டியது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சிம்பிள்லாம் வரும். உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டிங்ஸ் இந்த இருக்குது பாருங்கள், விண்டிங்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டாம்ப் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே சிம்பிள் ஏகப்பட்ட சிம்பிள் இருக்குங்க. எந்த சிம்பிள் உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் தேவைப்படுது, இல்லை இந்த மாதிரி வேணும், இல்லை ப்ரைஸ் சிம்பிள் இந்த மாதிரி வேணும், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடலாம், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட புல்லட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. இது இல்லாத வேறு புல்லட்ஸ் நமக்கு புது புல்லட்ஸ் தேவைப்படுது. டிஃபைன் பண்ணுறது பாருங்கள், டிஃபைன் நியூ புல்லட்னு பார்த்தீங்களா, டிஃபைன் நியூ புல்லட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சிம்பிள் இருக்குது, பிக்சர் இருக்குது, ஃபாண்ட் இருக்குது, எது வேணாலும் சூஸ் பண்ணிங்க. இப்போ இந்த சிம்பிள் வேணால் சிம்பிளை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த புக்கு பிரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், புக்கு பிரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த புக்கை எடுத்துக்கிட்டு புக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட வேண்டியது. நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, பிரிவில் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, புல்லட்ஸுங்கிறது. அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குது, நம்பரிங் இருக்குது. இப்போ என்ன போட்டோம், நம்ம புல்லட்ஸ் போட்டோம்ல அதை அப்படியே நம்பராக மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துடும். எந்த மாதிரி வேணுமோ அது மேலே வச்சிங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடும் இங்கே வந்து மாறிக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, புல்லட்ஸும் பார்த்தாச்சு, நம்பரிங் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன லைன் ஃபேஸிங் சொல்கிறதுங்க. லைன் ஃபேஸிங்னா என்னென்னா, இப்போ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைவெளி. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சாச்சு, செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைவெளி வேணும். அப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ 2 லைன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 1 வேணா 1 கொடுத்துக்கலாம், நெருக்கமாக வச்சு பாருங்கள். 3 வேணா 3, இது மாதிரி தள்ளி வேணா தள்ளி கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி என்ன வச்சுருப்பாங்க, 1 வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 1.5 வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைவெளிங்க அது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறது வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னது, இன்க்ரீஸ் இன்டென்ட்டும்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது டைப் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ இவன் தள்ளி தேவைப்படுது. அப்போ அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே என்ன செய்யும், தள்ளி வராங்க. இந்த பாருங்கள், அப்படியே 5 ஸ்டெப்பாக ஜம்ப் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். அந்த என்ன செலெக்ஷன் பண்ணிக்கலாம் தள்ளி வச்சுக்கலாம். திருப்பி ரிவர்ஸில் வருதா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இது டிகிரிஸ் இன்டென்ட்டுங்கிறது. இது இன்க்ரீஸ்னு கொடுத்தீங்கன்னா தள்ளி, அதாவது ரைட் சைடில் போயிட்டே இருக்குங்க. இந்த இது கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துகிட்டே இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்க, ஷேடிங். ஷேடிங்னா என்னென்னா, இப்போ இந்த அடிச்சிருக்கீங்க ஜோசப் மட்டும் எனக்கு ஷேடிங்கில் வரணும். அப்போ பிளாக் பண்ணிவிட்டு அந்த ஷேடிங் என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலர், அது மட்டும் அந்த லைன் மட்டும் ஷேடிங்கில் வந்துடுங்க. வந்துருச்சு பாருங்கள், இப்போ ஜோசப் மட்டும் ஷேடிங்கில் வந்துருச்சு. இப்போ இந்த ரோசன் இருக்குது, இப்போ ரோசன் மட்டும் ஷேடிங்கில் வேறு கலரில் வரணும். அப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கங்க. ஓகேங்களா, இதுக்கு ஷேடிங் சொல்கிறது. இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த பக்கத்தில் இருக்க பாட்டம் பார்டர், அதாவது பார்டர் தேவைப்படுச்சுன்னா பார்டர் கட்டிக்கலாம். அப்போ இந்த ஃபுல்லாக இந்த நம்ம டைப் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு பார்டர் தேவைப்படுது. அப்போ ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உள்ள பார்டர் இருக்குது பாருங்கள். அவுட் சைடு பார்டர் இருக்குது, ஆல் பார்டர் இருக்குது. கொடுத்தீங்கன்னா ஆல் பார்டர் வந்துடும், எல்லாத்துக்கும் ஒரு கோடு போட்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துடும். இப்போ இந்த கோடு போட்டு தேவையில்லை, கண்ட்ரோல் ஏ போட்டுக்கிட்டு நோ பார்டர்னு இருக்கும் பாருங்கள். நோ பார்டர்னு கொடுத்தீங்கன்னா நோ பார்டர் வந்துடும். இப்போ எனக்கு டாப்பில் மட்டும்தான் வேணும், அதாவது டாப்பில் மட்டும்தான் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அதாவது எனக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அதாவது என்னது, டாப்பில் மட்டும்தான் தேவைப்படுது, ஜோசப் மேலே எனக்கு ஒரு கோடு தேவைப்படுது. அப்போ இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், நேராக போய் டாப் பார்டர்னு இருக்கும் பாருங்கள். டாப் பார்டர் கொடுத்தீங்கன்னா டாப்பில் மட்டும் வருங்க. இந்த மேலே ஒரு கோடு வந்துருக்கு பார்த்தீங்களா, மெலிசாக வந்துருக்கு பாருங்க இந்த கோடு. இப்போ எனக்கு பாட்டத்தில் தேவைப்படுது, இல்லை இந்த காமிலுக்கு பாட்டத்தில் தேவைப்படுது, காமிலுக்கு கீழே ஒரு கோடு தேவைப்படுது. அப்போ நேராக வச்சுட்டு நேராக போய் பாட்டம் கீழே வந்துச்சு. இந்த மாதிரிலாம் கோடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்டர்னு சொல்கிறதுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஹோம் பட்டன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ஹோம் பட்டன் பார்த்தாச்சுங்க. இந்த பட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஹோம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிங்க. இந்த ஹோம் பட்டனில் உள்ளதை இப்போ நல்லா தருசாக ஒர்க் பண்ணி பாருங்கள், அதாவது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்கள். திருப்பி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த வீடியோ கிளிப்பை அமைதியான முறையில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ கிளிப்பை வந்து, அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த நான் டீச் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கிளிப்பை அமைதியான முறையில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.